வாங்கிட்டு வந்துட்டீங்களா? சாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் இப்போ கழுவி காய நேரம் கழுவி காய வச்சுட்டு மதியானம் என்ன சமைக்கிறேன் என்னன்னு சிக்கன் வாங்கிட்டு வந்துருக்கேன். இப்போ வாங்க வாசலில் கோலத்தை பார்த்துட்டு போயிடலாம். இன்னைக்கு கோலத்தை பாருங்க, சூப்பராக இருக்கா என்னன்னு கமாண்டில் சொல்லுங்கள். இப்போ மறுபடியும் வந்து என்னென்ன வேலை பார்க்க போகிறேன்னு நீங்கள் மத்தியானம் வரையும் நான் என்னென்ன வேலை பார்க்க போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வேலையாக பச்சை பயிர் தான் வறுக்க போகிறேன். பச்சை பயிர் வறுத்த பயிர் கேட்டுருக்காங்க, அதுக்காக பச்சை பயிர் வறுத்துட்டு வெங்காயம் வச்சுருக்க பாருங்க. இப்போ வறுத்துக்கிட்டு இருக்கேன். இதை வறுத்து கொட்டிட்டு தாளிப்பு உடவுக்கு வேறு வெங்காயம் வச்சு தாளிப்பு உடவை வேறு ரெடி பண்ணோம். அதுக்கும் ஜாமான் வாங்கி வச்சுருக்கேன். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி, இட்லி அரிசி வாங்கி வச்சுருக்கேன். இட்லி மாவு ரெடி பண்ணி காமிச்சேனா, அந்த இட்லி மாவு வந்து 2 கிலோ தான் அரைச்சிட்டு வந்தால் 2 கிலோவுமே கொடுத்துக்கலாம். இன்னும் ஒரு 3 பேருக்கு கொடுக்கணும் 3 கிலோ. அதுக்காக 3 கிலோ அரிசி வாங்கி வச்சுருக்கேன். 1 கிலோ வெள்ளை உளுந்து வாங்கி வச்சுருக்கேன். இதை இப்போ கழுவி காய வச்சு தனித்தனியாக அரைச்சி போயிடுவேன். அப்புறம் என்ன செய்யணும், இது வந்து முறுக்குக்கு கைடு. முறுக்குக்கு நேற்றே கழுவி காய வச்சுட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் ஒரு சூடு போட்டு இதையும் உளுந்து போட்டு அரைச்சிட்டு வந்துடுவேன். அப்புறம் மதியானத்துக்கு சிக்கன் பிரியாணி போட போகிறேன். அதுக்கு வந்து கையில் ரெடி பண்ணிட்டு இருக்கா அவ்வளோலாம். அதையும் பயிர் நல்லா வறுத்து முடிச்சிட்டேன். இப்போ இது சட்ட நேரம் ஆறிக்கிட்டு இருக்கட்டும். இது ஆறுறதுக்குள்ளே இது நல்லா 1 மணி நேரம் ஆறட்டும். அப்போ தான் உடக்கிட்டு திருவையில் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதுக்குள்ளே அரிசி இட்லிக்கு காய வச்சிடலாம். தக்காளி வெங்காயம்லாம் அரிஞ்சிட்டில்ல பிரியாணிக்கு? இதோ அரிஞ்சிட்டேன். தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் அரிஞ்சு சுத்தம் பண்ணியாச்சு. பிரியாணி இன்னைக்கு நீ தான் உன்னோட வேலை, மத்தியானம் சமையல் உன்னோட வேலை. நான் இதெல்லாம் மாவுக்குலாம் ரெடி பண்ணிடுறேன். வெங்காயமும் உரிச்சு வச்சுட்டோம்னாக்கா மத்தியானத்துக்கு மேலே ஜாமான்லாம் போட்டு பிசைஞ்சு வைக்கலாம். சரி, இதை இப்போ போய் கழுவி காய வச்சிடவா? உளுந்து ஒரு கிலோ கழுவி காய வைப்போம். ஏன்னா இது வந்து 3 கிலோ அரிசி தான் இது. அந்த உளுந்து 1 கிலோ உளுந்து தேவையில்லை நமக்கு. நம்ம தனியாக அரைச்சிக்கிட்டோம்னா கழுவி காய வச்சு இதுக்குள்ளே வெங்காயத்தை போட்டு அரைச்சிக்கிட்டோம்னா நம்ம இதில் கலக்கையில் எடை போட்டு நான் கலந்துக்குவேன். நீங்கள் கரெக்டான அளவு சொல்லுங்கம்மான்னு போன வீடியோவில் கேட்டிருக்கீங்க. 1 கிலோ அரிசி இட்லி அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 200 உளுந்துங்க. 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் நீங்கள் எவ்வளோ வெந்தயம் சேர்ப்பீங்களோ அது மாதிரி வெந்தயம் சேர்த்துக்கிங்க. உளுந்தோடு சேர்த்துக்கங்க. பயிர் நல்லாவே ஆறிடுச்சு. நல்லா வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு உடைங்க. அப்போ தான் 2 உடையும். இப்போ நான் பயிரை உடைச்சிட்றேன். நான் பயிர் உடைக்க போகிறேன். கையில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு பிரியாணி போட்டு ஏதாவது தொட்டுக்க செஞ்சுக்கப்பா. முட்டை இருக்குது, முட்டையெல்லாம் வச்சுக்க. நான் இதை உடச்சிட்டு வந்துடுறேன். உடச்சிட்டு வந்து நான் மில்லுக்கு போகணும். சரி சரி. 8 மணி 11 மணி ஆகிட்டுப்பா. போய் டீயை போட்டு கொடுத்து விட்டுரு. டீயை போட்டு கொடுத்துட்டு அப்புறமா நீ சமைக்க ஆரம்பியே. சரி. நான் இதை உடச்சிட்டு மில்லுக்கு போயிட்டு வந்து அப்புறமா தான் குளிச்சுட்டு சாப்பிட வருவேன். சரி சரி. கையில் என்ன பிரியாணி ரெடி ஆகிடுச்சா? வரைக்கும் தாளிச்சு விட்டுக்கிட்டு இருக்கியா? இது நான் பயிர் உடச்சிட்டேன். அதை புடச்சிட்டு வந்துடுவா? புடச்சிட்டேன்னா அது போய் அரிசியெல்லாம் காயுது இல்லை, இட்லிக்கெல்லாம் முறுக்குக்கு காயுது, சீப்பி முறுக்கு காயுது. அதெல்லாம் போய் அரைச்சிட்டு வந்துட்டேன்னா ஒரு வழியா சாப்பிட்டுட்டு அப்புறமா சாயந்தரமா தான் குளிக்கணும் இன்னைக்கு. இது சரி, இப்போ இதை புடச்சிட்டு வந்துடுறேன். புடச்சிட்டேன்னா நீ சாயந்தரம் அதை பார்சல் போடுறதுக்கு போட்டுடலாம்ல. பயிர் இன்னைக்கு தானே போட போற. இது ரெடி பண்ணிட்டு ஏதாவது தொட்டுக்க ரெடி பண்ணிக்க. உடச்சி எடுத்துட்டேன் பாருங்க. உடச்சி எடுத்தாச்சு. இது வந்து நம்ம இது உடஞ்சி போடுது, தூள் தூளாக உடஞ்சி போகுது. அது இதை நம்ம கஞ்சி வச்சுக்கலாம், துவையல் வச்சுக்கலாம், எது வேணுமோ நம்ம தனியாக வச்சுக்கலாம். இதை நம்ம யாருக்கு பாக்கெட் பண்ணுமோ பாக்கெட் போட்டுரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நானும் பயிரெல்லாம் புடச்சி கழிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து பார்த்தா சாப்பாடும் ரெடி பண்ணிடுச்சு, பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. தொட்டுக்கிறதுக்கு வந்து தயிர் பச்சடி போட்டு வச்சுருக்கு, முட்டை அவிச்சு வச்சுருக்கு. அவ்வளோதான் இன்றைக்கி மதியான சாப்பாடு. உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பராகவே ரெடி ஆகிருக்கு. சிக்கன் பிரியாணி தான். சிக்கன் பிரியாணி நான் போடவே மாட்டோம். நாங்கள் மட்டன் பிரியாணி தான் செய்கிறது. எப்போயாவது ஆசைக்கு போட்டுக்கிறது. நைட்டே எங்கள் பையன் சொன்னாங்க நீங்கள் சிக்கன் பிரியாணியே போட மாட்டேங்கிறீங்கன்னு. அதுக்காக சிக்கன் பிரியாணி சூப்பராக கைவலி செஞ்சுருக்காப்புல. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, இந்த மாதிரி கடற்ன சாதம்லாம் அருமையாக செய்வாப்புல. கயிறு சாப்பிட சாப்பிட ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும். இப்போ மாவெல்லாம் அரைக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, மாவெல்லாம் இப்போ போய் அரைச்சிட்டு வந்தாச்சு. எள்ளு போட்டுக்குவோம். ஒரு ஸ்பூன்கிட்ட ஜீரகம் போட்டுக்குவோம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போதும். இதுக்கு தேவையான உப்பு. இதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிணைஞ்சிக்க வேண்டியதான்.
கடைஞ்சி எடுத்துட்டேன். எப்படி பந்து மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? இதுலேயே நமக்கு தெரிஞ்சு போயிடும் முறுக்கு நல்ல முறுக்காக வருமா என்னன்னு. முட்டாமல் கிட்டாமல் எப்படி இருக்குது பாருங்க மாவு. இப்போ புளிஞ்சு பார்த்துடலாமா? வாங்க போய் அடுப்பு பற்ற வச்சிடலாம். முறுக்கு புளியுது பாருங்கள், எங்கள் கையில் முறுக்கு புளியுது பாருங்கள். எப்படி வலுன்னு உடையாடுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நான் ஒரு 4-5 தட்டு எடுத்துக்குவேன். அந்த மாதிரி தட்டில் புளிஞ்சிக்கிட்டு போட்டு எடுத்துருவோம். ஒரு 10 முறுக்கா புளிஞ்சு போட்டு எடுத்துருவோம். மாவும் வந்து ரொம்ப பிணையக்கூடாது, புளிச்சு போயிடும். ஒரு படியாக பிணையலாம், இல்லைன்னா 2 படி பிணையலாம். அதுக்கு மேலே பிணையக்கூடாது. அவ்வளோதான். எப்படி ஈஸியாக வருது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குங்க என் முறுக்கு மாவு. அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்கி சாப்பிட்டவங்களே நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கிட்டு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, முறுக்கு புளிய கையில் புளிஞ்சு கொடுத்து நான் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் தானே, ஒரு படி மாவு தான். எப்பயுமே தீபாவளிக்கு எல்லாமே நாங்கள் 2 பேருமே புளிஞ்சு எடுத்துக்கோம். அது புளிஞ்சு கொடுக்கும், நான் போட்டு எடுத்துக்குவேன். இப்போ வந்து நம்ம மாவு ரெடி பண்ணுறதுனால இப்போ ஒரு 4-5 வாட்டி புளிஞ்சிட்டோம் மாவு. சாயந்தரத்துக்கு ஏதாவது வந்தோடனே வேறு எதுவும் செய்யாமல் இதை 2 எடுத்து சாப்பிட்டுக்கிறது. பிள்ளைங்களும் எங்கள் வீட்டு பேர பிள்ளைங்க இருக்குதா, அதோடும் இது விரும்பி சாப்பிடுவாங்க. முறுக்குன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்குங்க. நான் பிணைஞ்சது மாதிரியே பிணைங்க, டால்டா வெண்ணெய் அது எதுவுமே போட வேணாங்க. இதுவே நல்லா தான் இருக்கும். இயற்கையாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு பிணைங்க. துக்குனோண்டு பெருங்காய பொடி வண்டி போட்டுக்குங்க, எள்ளு போட்டுங்க, ஜீரகம் போட்டுங்க. அவ்வளோதான் செரிமானத்துக்கு எள்ளு ஜீரகம். வேறு எதுவும் வேணாங்க. பட்டர் கிட்டெல்லாம் போடாதீங்க. அருமையாக இருக்கும் முறுக்கு. அவ்வளோதாங்க, முறுக்கு புளிஞ்சு எடுத்துட்டேன். கரெக்டாக ஒரு படி முறுக்குங்க. இது எத்தனை முறுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 38 முறுக்கு இருக்குங்க. 40 முறுக்கு. சூப்பராக இருக்கா? அருமையாக இருக்கும் முறுக்கு. உடச்சி பார்த்துடலாமா? சூப்பராக இருக்கா? சீப்பி முறுக்கு மாவுன்னு கொடுக்குறேன் இல்லைங்க, சுருள் முறுக்கு கொய்யாலையில் வச்சு சுற்றுறோம்ல, அந்த முறுக்கு மாவு வாங்கினீங்கன்னா சீப்பு முறுக்கும் செஞ்சுக்கலாம், இனிப்பு முறுக்கும் செஞ்சுக்கலாம். அது என்ன, இனிப்பு முறுக்கு வந்து கொஞ்சோண்டு ஜீனி போட்டு, ஜீனி பவுடராக போட்டு, அப்புறம் எள்ளு போட்டு, துக்குனோண்டு உப்பு போட்டு, தேங்காய் பால் வேணுன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இல்லைன்னா தேங்காய் பால் கூட வேண்டியதில்லை. இதை போட்டு நீங்கள் புளிஞ்சிங்கன்னா, இனிப்பு முறுக்கு புளிஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது ஒரு மாவு வாங்கினீங்கன்னா இனிப்பு முறுக்கும் புளிஞ்சிக்கலாம், கொய்யாலை முறுக்கும் செஞ்சுக்கலாம். இந்த நேரம் இல்லை, அதனால் இப்போ இது ஒன்று தான் நான் புளிஞ்சிருக்கேன். இன்னொரு நாளைக்கு நான் அந்த முறுக்கு உங்களுக்கு நான் புளிஞ்சு காமிக்கிறேன், இனிப்பு முறுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணி காலையிலேருந்து நான் ரெகுலர் வேலை என்ன பார்ப்பேன்னு இன்றைக்கி காலையிலேருந்து எடுத்து போட்டுருக்கேன். அதுதான் நான் ரெகுலராக பார்க்குற வேலை. இப்போ வந்து சாயந்தரமாக ஆயிடுச்சு. இப்போ எல்லா வேலையும் வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு நான் தாளிப்பு வச்சுட்டு வெங்காயம் எடுத்து முடிஞ்சிட்டேன். இந்த வெங்காயத்தை உரிச்சிட்டு அலசிட்டு அரிஞ்சு இதுக்கு என்னென்ன ஜாமான் போடணுமோ போட்டு நைட்டே பிசைஞ்சு வச்சுருவேன். உப்புலாம் போட்டு பிசைஞ்சு வச்சுருவேன். காலையில் எடுத்து வதலிவிட்டு காய வச்சுருவேன். அவ்வளோதான். இது ரெடியாக 10 நாள் ஆகும். ஏற்கனவே நம்மள்கிட்ட தாளிப்பு வரும் ரெடியாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் வேணும்னு மற்றபடி எல்லா ஜாமானும். இப்போ புதுசாக நான் வந்து இட்லி மாவு ரெடி பண்ணி கொடுக்குறேன். ரெடிமேட் மாவு. அந்த மாவு வேணாலும் என்ன ஜாமான் வேணுமோ மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.